Hello guys, welcome back to our channel Code with Naveen. இந்த வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான அல்காரிதம் 2 பாயிண்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களால நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம TCS NQT ல கேட்ட ரெண்டு ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸையும் இந்த அல்காரிதம் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றது பார்க்கலாம். இதை நம்ம சிங்கிள் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி அது டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு புரியும். அதுக்காக நான் சிங்கிள் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கார், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு புக்கை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர், ஓகேவா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அங்கேயே தான் இருப்பார், நீங்கள் மட்டும்தான் மூவ் ஆவீங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறேன், அதாச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கவர் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். இதை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 hour டைம் எடுத்துக்கிறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது சிங்கிள் பாயிண்டர், நீங்கள் மட்டும் மூவ் ஆகி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுக்குறது. இப்போ உங்களோட டாஸ்க் என்ன? இந்த புக்கை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்போ இது 2 பாயிண்டர்ஸில் சால்வ் பண்ணணும்னா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்காரு, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா? இப்போது நீங்கள் மட்டும் போய் கொடுக்குறது சிங்கிள் பாயிண்டர். இப்போ நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்டு புக்கை வாங்க வந்துகிட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மூவ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அட் த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் புக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டராக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டும் 5 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருப்பார். பிகாஸ் நீங்கள் நடந்துட்டு இருக்க அதே சைன் நீங்கள் கொடுக்க போகிற அதே டைமில் உங்கள் ஃப்ரெண்ட் வாங்க உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கான டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வரும். நீங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, அவர் 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிப்பார், ரெண்டு பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போது நான் 10 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண 1 hour எடுத்துக்கிட்டேன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண ½ hour தான் எடுத்திருப்பேன், கரெக்டாக? அதே மாதிரி தான் இவரும் ½ hour எடுத்திருப்பாரு இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண. இந்த ரெண்டு ½ hour தனித்தனி கிடையாது, ஒரே ½ hour தான். பிகாஸ் இங்கே நீங்கள் மூவ் ஆகிற அதே டைம் தான் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கிட்டு இருந்து மூவ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ½ hour ரெண்டு பேர் மீட் பண்ணியிருப்பீங்க. அதாச்சு நீங்கள் இந்த புக்கை கொடுக்குறதுக்கு சிங்கிள் பாயிண்டரில் 1 hour எடுத்துக்கிச்சுன்னா, இந்த புக்கை கொடுக்குறதுல 2 பாயிண்டர்ஸில் 1 hour போதும். 2 பாயிண்டர்ஸ்னால் ரெண்டு பேர் மூவ் ஆகுறது, சிங்கிள் பாயிண்டர்னா நீங்கள் மட்டும் மூவ் ஆகுறது. ஸோ ரெண்டுத்துக்கான என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் பாயிண்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ, டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணும்போது அதே டைம் பாதியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டியில் டிஃப்ரென்ஸு. இது பிக் ஆஃப் என்ன இருந்துச்சுன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, இது பிக் ஆஃப் n/2 இருக்கும் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஓகேவா? எல்லா கேஸ்லையும் n/2 இருக்காது, பட் இந்த கேஸில் n/2 இருக்கும். மேக்ஸிமம் கேஸில் நம்மளால் இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டியை 2 கம்மி டிவைட் பை 2 நம்ம கம்மி பண்ணிக்க முடியும், ஓகேவா? அண்ட் நான் சொன்ன அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி புரியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அந்த சீரீஸில் ஃபுல்லாமே டிஎஸ்சி பேஸ்டு தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ நம்ம அதை ரியல் டைமில் அப்ளை பண்ணி ஒரு கோடில் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த 8 எலமெண்ட்ஸில் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறேன், ஓகேவா? 6ன்ற ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி வரிசையாக ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணி வருவேன்னா, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் 6 இருக்குன்றது ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இப்போ இது என்ன ஒரு பிரச்சனைனா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 6 இருக்கும். ஏன்னா 6 இட்ரேஷன் நான் பண்ணால் தான் எனக்கு இந்த எலமெண்ட்டே கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு பிக் ஆஃப் 6 இருக்கும். இப்போ அதே இது நான் 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஓகேவா? இது ஒரு ரோடு. இந்த ரோட்டில் நீங்கள் 6ன்ற ஒரு எலமெண்ட்டை தொலைச்சிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிக்கிட்டே போகிறீங்க, நீங்கள் மட்டும் தேடிட்டே போகிறீங்க, ரோடு கடைசி வரைக்கும் தேடிட்டே போகிறீங்க. அப்போ உங்களுக்கு 6ன்னு ஒரு எலமெண்ட் கிடச்சிருக்கு. இதுதான் சிங்கிள் பாயிண்டர். இப்போ அதே சினாரியோ 2 பாயிண்டர்ஸில் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது அதே ரோடு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் வீடு இருக்குது, இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. நீங்கள் இந்த 6ன்ற எலமெண்ட்டை இங்கே நப்பல தொலைச்சிட்டிங்க. இப்போது நீங்கள் தனியாக தேட போகிறதில்ல, உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட தேட போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இடத்துக்குள்ளே தான் உங்களுக்கு தொலைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி என்னோட எலமெண்ட் இந்த இடத்துல தொலைஞ்சிருச்சான்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. நீங்கள் இங்கிட்டிருந்து தேடிக்கிட்டே போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இங்கிட்டிருந்து தேடிக்கிட்டே வராரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் தேடுறீங்க, அவர் ஃபஸ்ட் எலமெண்ட் தேடுறாரு இல்லை. நீங்கள் செகண்ட் எலமெண்ட் தேடுறீங்க, அவர் செகண்ட் எலமெண்ட் தேடுறாரு இல்லை. நீங்கள் தேர்ட் எலமெண்ட் தேடுறீங்க, அவர் தேர்ட் எலமெண்ட் தேடும்போது அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த எலமெண்ட் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நம்ம 6 தடவை ஒரு லூப்பை இட்ரேட் பண்ணோம் இந்த 6th எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இந்த இடத்துல என்னாச்சு, இந்த இடத்துல 1 நீங்கள் தேடும்போது அவரும் தேடி இருப்பார், ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். செகண்ட் இட்ரேஷன் நீங்கள் தேடும்போது அவரும் தேடி இருப்பார். தேர்ட் இட்ரேஷன் நீங்கள் தேடும்போது அவரும் தேடி இருப்பார், அவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ 3 இட்ரேஷன்லேயே உங்களுக்கு இந்த எலமெண்ட் கிடச்சிருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை
ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இது எப்படி நம்ம வந்து டேரெக்டாக கோடில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஒரு சின்ன டிப் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனால் ஒயில் லூப் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதி சிங்கிள் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லூப்பை ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதாச்சும் சிங்கிள் பாயிண்டர்ஸில் இதில் வந்து 10ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கான்னு நான் சர்ச் பண்ண போகிறேன். அது எப்படி சர்ச் பண்ணுவோம்? ஃபஸ்ட் நம்ம ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணி 10 இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே போவோம். கடைசி இந்த லூப் இங்கே வரைக்கும் முடியும் போது இந்த லிஸ்ட் வந்து முடியும் போது இந்த வரைக்கும் நம்ம 10 இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 8. ஏன்னா இதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கனால 8 ட்ராவல்சல் நடக்கும். அதனால பிக் ஆஃப் 8. ஓகேவா? இப்போ நான் 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அதே லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இனிஷியல் கண்டிஷனில் நான் இங்கே இருப்பேன், என் ஃப்ரெண்ட் இங்கே இருப்பார். ஓகேவா? நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம் 10ன்னு ஒரு எலமெண்ட்டை. இப்போது நான் இருக்கிற இடத்துல 10 இருக்கான்னு நான் சர்ச் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு சர்ச் பண்ணுவார் அட் த சேம் டைம். 2 பேர்த்துக்கிட்டையும் 10 இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? நான் இங்கே மூவ் ஆகிடுவேன், என் ஃப்ரெண்டு இங்கே மூவ் ஆகிடுவார். கரெக்டாக? அடுத்த இட்ரேஷனில் இப்போ நான் இங்கே 10 பார்ப்பேன், இங்கே 10 பார்ப்பேன், இருக்காது. அப்போது நான் ஒரு தடவை மூவ் ஆவேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் மூவ் ஆவார். இப்போ திருப்பி 10 செக் பண்ணுவோம், திருப்பி கிடைக்காது. இப்போ நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவார். இந்த பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா நான் இங்கிட்ட இருக்கிற பாதியை ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு 10ன்னு ஒரு எலமெண்ட்டே கிடைக்கல. அண்ட் என் ஃப்ரெண்ட் இங்கிட்ட இருந்து பாதி தூரத்தை ட்ராவல் பண்ணிட்டாரு, அவருக்கும் 10ன்ற எலமெண்ட் கிடைக்கல. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓவராலாக எல்லா எலமெண்ட்டும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு வந்து 10ன்ற எலமெண்ட் கிடைக்கல. இப்போது நான் திருப்பி ஐயை வந்து இங்கிட்டு கொண்டு போயிட்டு இங்கேன்னு எல்லா இடத்துலையும் ட்ராவல்ஸ் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் என் ஃப்ரெண்டு இந்த பாதியை சர்ச் பண்ணி முடிச்சிட்டாரு. என் ஃப்ரெண்டு வந்து இங்கிட்ட இருந்து ஜே வந்து இங்கிட்டு ஒரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் நான் இங்கிட்டு பாதி எலமெண்ட்டை சர்ச் பண்ணி முடிச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் ஓவராலாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ எப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ட்ராவல்ஸில் நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒயில் லூப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷன் பேஸ்டாக நம்ம அந்த லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு தான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ வந்து நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணுறோமோ அப்போ நான் டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அடுத்து இந்த ஒயில் லூப்பில் நம்ம என்ன எழுதணும்னு பார்க்கலாம். ஒயில் ஐ லெஸ் தேன் ஜேன்னு போடணும். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது நான் இங்கே இருப்பேனா, ஜே இங்கே இருக்குமா, ஐயோட வேல்யூ வந்து இப்போ நம்ம ஐன்றது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு, ஐன்றது ஜேன்றதும் இண்டெக்ஸ் பேஸ்டு. இப்போ ஐயோட வேல்யூ இனிஷியலாக வந்து 0 இருக்கும், ஜேவோடது பார்த்தீங்கன்னா 7th இண்டெக்ஸில் இருக்கும். இது 7th இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ். கரெக்டாக? இப்போ நான் 2 இண்டெக்ஸை சர்ச் பண்ணுறேன், எனக்கு எலமெண்ட் கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐயை இங்கே கொண்டு வரேன். அதாச்சும் ஐயோட வேல்யூ இப்போ நான் ஐயை வந்து இங்கிட்ட வச்சுக்கிறேன், ஜேவை இங்கிட்ட வச்சுக்கிறேன். ஐயோட வேல்யூ 0, ஜேவோட வேல்யூ 7. இப்போ நான் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், அதாச்சும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துடும். ஜேவை 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ஜேவோட 6 ஆகிடும். அடுத்து நான் ஐயை இங்கே மூவ் பண்ணுறேன், அப்போ ஐயோட வேல்யூ 2 ஆகிடும், ஜேவோட வேல்யூ 5 ஆகிடும். அடுத்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன், ஐயோட வேல்யூ 3 ஆகிடுது, ஜேவோட வேல்யூ 4 ஆகிடுது. அண்ட் இப்போ வந்து ஜேயின் ஐயும் இங்கே இருக்கும். இது வந்து 3rd இண்டெக்ஸாக இருக்கும், இது 4th இண்டெக்ஸாக இருக்கும். கரெக்டாக? இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா நம்ம ஒயில் லூப்பில் என்ன கண்டிஷன் எழுதியிருந்தோம்? ஐ லெஸ் தேன் ஜே. ஓகேவா? இது வரைக்கும் ப்ராப்பராக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே வரும். ஏன்னா ஐ வந்து ஜேவோட கம்மியாக இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்த ட்ராவல்ஸில் போகும். ஐ வந்து ஜேவோட கம்மியாக இருக்குது, ட்ராவல்ஸில் போகும். ஐ வந்து ஜேவோட கம்மியாக இருக்குது, ட்ராவல்ஸில் போகும். ஐ வந்து ஜேவோட கம்மியாக இருக்குது, ட்ராவல்ஸில் போகும். இதுக்கு அடுத்த இட்ரேஷனில் என்ன ஆகும்னா ஐயும் 4 ஆகிடும், ஜே வந்து 3 ஆகிடும். கரெக்டாக? இப்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கிராஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்படி கிராஸ் பண்ணிட்டோன்னா நான் ஆல்ரெடி இங்கிட்டு சர்ச் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட் நான் இங்கிட்டு சர்ச் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட் இங்கிட்டு சர்ச் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ நான் இங்கிட்டு திருப்பி போய் சர்ச் பண்ணுறது வேஸ்ட்டு, என் ஃப்ரெண்ட் இங்கிட்ட போய் சர்ச் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ எப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ நான் லூப் வந்து அதுவே டெர்மினேட் பண்ணிக்கும். பிகாஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுல்ல. அதனால நான் இங்கிட்டு பாதி சர்ச் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்ட் இங்கிட்டு பாதி சர்ச் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லூப் அதுவே டெர்மினேட் ஆகிடும். இந்த கண்டிஷனுக்காக தான் நம்ம ஒயில் லூப்பில் இந்த கண்டிஷன் எழுதுகிறோம். ஓகேவா? அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம டிசிஎஸ் என்கியூடியில் கேட்ட 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே நம்ம 2 பாயிண்டர்ஸ் அப்ரோச்சில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிஸ்ட்டில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், செகண்ட் லாஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், லாஸ்ட்லேருந்து தேர்ட் எலமெண்ட், இந்த ஆர்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதில் என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம இதே ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, செகண்டு லாஸ்ட், செகண்டு தேர்டு லாஸ்ட் தேர்ட். ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு
நம்ம 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்டரை இங்கே வச்சுக்கிறேன், இன்னொரு பாயிண்டரை இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஐன்றது நான், ஜேன்றது என் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என் கிட்ட இருக்கிற எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன் 1. அடுத்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து இது பிரிண்ட் பண்ணி முடிச்சோடனே நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறேன், என் ஃப்ரெண்டு என்ன நோக்கி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறாரு. இப்போது என் கிட்ட இருக்க எலமெண்ட் 2 நான் பிரிண்ட் பண்ணிடுறேன், அடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க எலமெண்ட் 5 அவர் பிரிண்ட் பண்ணிடுறாரு. திருப்பி நாங்கள் என்ன பண்ணுறோம், நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகுறேன், என் ஃப்ரெண்டு என்ன நோக்கி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கிட்ட இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுனா, என் ஃப்ரெண்டு இங்கே வந்துடுவார், நான் இங்கே போயிடுவேன், என் ஃப்ரெண்டு இங்கே வந்துடுவார், நாங்கள் 2 ஸ்வாப் ஆகிடுவோம் இந்த பாயிண்ட்டில். ஸோ என்ன ஆகுதுன்னா, இங்கே எப்படி 2 பேரும் ஸ்வாப் ஆகுறாங்களோ அப்போ வந்து நாங்கள் எல்லா எலமெண்ட்டையும் கவர் பண்ணியிருப்போம். நம்ம முன்னாடியிலேருந்தே பார்த்தோம்ல. இப்போ இந்த கண்டிஷன் எப்போ வருதோ அப்போ வந்து நான் அந்த லூப்பை பிரேக் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நான் இதை வந்து கோட் பண்ணுறேன், நான் இதில் வந்து எழுதுகிறேன், சூடோ கோடாக எழுதுகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐன்ற வேரியபிள் இங்கே வைக்கணும், ஜேன்ற வேரியபிள் இங்கே வைக்கணும். கரெக்டாக? ஸோ இது 0th பொசிஷன், இது 5th பொசிஷன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு நான் ஐயை 0th பொசிஷனில் வைக்கிறதுக்கு 0 டேரெக்டாக கொடுத்துடலாம். அண்ட் ஜே வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் பொசிஷனில் வைக்கிறதுக்கு லென் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடச்சிரும், -1 போட்டிங்கன்னா 5ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் ஐ வச்சாச்சு, லாஸ்ட் பொசிஷனில் ஜே வச்சாச்சு. அடுத்து நம்ம ஒயில் லூப் எழுதணும். இந்த லூப் வந்து திருப்பி ரன் ஆகணும். எப்போ வரைக்கும் ரன் ஆகணும், ஐ வந்து ஜேக்கு கம்மியாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும். அதாச்சும் ஐ இங்கே வரைக்கும் ஜே இங்கே வரைக்கும் இது வரைக்கும் ரன் ஆகணும். இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த லூப் அதுவே பிரேக் ஆகிடும். ஏன்னா இது 2 ஸ்வாப் ஆகிருக்கும். இது வரைக்கும் ஆல்ரெடி ஜே பார்த்துருச்சு, இது வரைக்கும் ஐ பார்த்துருச்சு. நான் ஸ்வாப் ஆகிட்டு திருப்பி போய் பார்க்க தேவை இல்லையா? ஸோ இது வரைக்கும் எப்போ வருதோ அப்போ வந்து நான் லூப்பை பிரேக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எதை பிரிண்ட் பண்ண போகிறேன், என்கிட்ட இருக்கிற வேல்யூ, அதாச்சும் ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற வேல்யூ ஏ ஆஃப் ஜேவை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் எண்ட் இது கொடுத்தேன்னா இது ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண வேறு இல்லை. இப்போ ஏ ஆஃப் ஐன்றது இனிஷியல் கண்டிஷனில் 0 இருக்கும், ஏ ஆஃப் ஜேன்றது இனிஷியல் கண்டிஷனில் ஏ ஆஃப் 5ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஏ ஆஃப் இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதோட வேல்யூ என்ன, ஏ ஆஃப் 0ன்றது 1 மென்ஷன் பண்ணும், ஏ ஆஃப் 5ன்றது 6 மென்ஷன் பண்ணும். கரெக்டாக? ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும்னு சொன்னேன்ல, நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிடுறேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப்பை வந்து இங்கே என்ன நோக்கி மூவ் ஆகுறாரு, இந்த பக்கம் வராரு, அதுக்காக ஜே -1. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த ஸ்டெப் வரும்போது ஐ இங்கே வந்துடும், ஜே இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கோடு. இது எப்படி ரன் ஆகுது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷனில் ஐ 0 ஜே வந்து 5ன்னு வச்சாச்சு. இந்த ஒய் லூப்புக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணும். ஐ வந்து ஜேவுக்கு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணும், 0 வந்து 5க்கு கம்மியாக இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து இந்த லூப்புக்குள்ளே வந்து பிளாக்குள்ளே வந்துடும். இந்த பிளாக்குள்ளே வரும்போது ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 5 என்ன இருக்குது, 1,6 இருக்குமா, பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ஐயை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜே வந்து 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, ஐ 1 ஆகிடும், ஜே வந்துட்டு 4 ஆகிடும். கரெக்டாக? இப்போ திருப்பி இந்த ஒயில் லூப் கண்டிஷன் செக் பண்ணோம், 1 > 4 ட்ரூவாக இருக்குது. ஸோ திருப்பி இந்த பிளாக்கில் வரும், ஏ ஆஃப் 1 ஏ ஆஃப் 4 வந்து பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் 1 வந்து 2, ஏ ஆஃப் 4 வந்து 5 பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ திருப்பி வந்து ஐ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜே வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 1 டிக்ரிமெண்ட் ஆகிட்டு வரும், ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது. இப்போது அடுத்து வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், 2 < 3 கரெக்டு. ஸோ திருப்பி பிளாக்கில் வரும், பிளாக்கில் வரும்போது ஏ ஆஃப் 2 ஏ ஆஃப் 3 பிரிண்ட் ஆகும், அதாச்சு 3, 4ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? திருப்பி இந்த ஐ வந்து 1 ப்ளஸ் ஆகும், ஜே 1 மைனஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஐ வந்து 3 ஆகிடுது, ஜே வந்து 2 ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஐ வந்து < ஜேவா இருக்கா, ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா ஐ வந்து ஜேவோட கிரேட்டர் தென் ஆகிடுச்சு. அப்போ எப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுதோ இந்த லூப் எக்ஸிக்யூஷன் ஆகிறத முடிச்சிடும். ஓகேவா? ஸோ இது ஸ்டாப் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு பாருங்கள், 1 6 2 5 3 4 இப்படி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கா? ஸோ இதுதான் நமக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேவா? இதுதான் டிசிஎஸ்ல கேட்ட ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். ஸோ அடுத்த டிசிஎஸ்ல கேட்ட இன்னொரு கொஸ்டின் வந்து மூவிங் ஜீரோஸ். இது நம்ம லீட் கோட்லேயும் இருக்குது, லீட் கோட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 1 and 0s கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து n நம்பர் ஆஃப் 1s இருக்கும், n நம்பர் ஆஃப் 0s இருக்கும். அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, 1 எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடணும், 0s எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடணும். இப்படி 1 எல்லாம் குரூப் பண்ணணும், 0 எல்லாம் குரூப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். அது வந்து இந்த 0ஸ்லாம் ரைட் சைடு மூவ் பண்ணணும், லீட் கோடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே இது நம்ம நார்மல் அப்ரோச்சில் பண்ணோன்னா, நான் கவுண்ட்னு ஒரு வேரியபிளை வச்சுட்டு
எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிப்பேன். அண்ட் வந்து இதில் இருக்க ஜீரோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஜீரோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இப்போது எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஜீரோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஒரு லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எத்தனை ஜீரோஸ் வேணுமோ அத்தனை ஜீரோஸையும் நான் எண்டில் வந்து ஆட் பண்ணிடுவேன். அப்பெண்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இது நார்மல் அப்ரோச். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பெட்டராக அப்ரோச் பண்ணுறதுக்கு 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் இதோட அவுட்புட் நான் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 1 3 0. ஓகேவா? இப்போது நம்ம பார்த்தோம்ல நம்ம ஃப்ரெண்டு கான்செப்ட் 2 பேரும் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கோம்ல, அதை வச்சு தான் அது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது 1 எல்லாமே வந்து என்னோட போர்ஷன், ஜே எல்லாமே என்னோட ஃப்ரெண்டோட போர்ஷன், அந்த 0 எல்லாமே ஃப்ரெண்டோட போர்ஷன், 1 எல்லாமே என்னோட போர்ஷன். ஓகேவா? ஸோ என்னோட போர்ஷன் வந்து 1, ஃப்ரெண்டோட போர்ஷன் வந்து 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், ஃப்ரெண்டு இங்கே இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் என்னோட போர்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா 1 தான் 0 தான் இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பக்கம் எல்லாம் தான் இருக்கணும், 0 தானே இருக்கணும். ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும், பட் 1 இருக்குது. அதனால இது தப்பாக இருக்குது. ஸோ நான் என் ஃப்ரெண்டு மூவ் ஆக மாட்டார், அங்கே தப்பாக இருக்கனால அங்கேயே தான் இருப்பார். அடுத்த லிட்ரேஷன் நான் என்ன பண்ணுறேன், நான் மட்டும் மூவ் ஆகிக்கிறேன். ஓகேவா? என் ஃப்ரெண்டு அங்கேயே தான் இருக்கார். இப்போ என்கிட்ட 0 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 1 இருக்குது. 2 பேர்கிட்டையும் தப்பாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட என்ன இருக்கணும், 0 இருக்கணும். அதுவும் தப்பாக இருக்குது, பிகாஸ் இங்கே 0 தானே இருக்குது. அடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன இருக்கணும், 0 இருக்கணும். இங்கே 1 தானே இருக்குது. ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. இப்படி 2 பேர்கிட்டே தப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டா கரெக்டாக மாற்றிப்போம்ல. என்கிட்ட இருக்கிறத என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறத என்கிட்ட எடுத்துக்கிறேன், ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆர்டர் கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ அடுத்து நான் செக் பண்ணுறேன். இப்போ எம் என்ன இருக்குது, 1, என்கிட்ட என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு கிட்ட 0 வந்துருச்சு. ஸோ 2 பேர்த்துக்கிட்டே கரெக்டாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 2 பேரும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். இப்போ திருப்பி வந்து என்கிட்ட 1 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்குது, கரெக்டாக இருக்கனால திருப்பி 2 பேரும் மூவ் பண்ணுறோம். இப்போது திருப்பி என்ன ஆகுது, என் ஃப்ரெண்டு கிட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு. அது தப்பு, என்கிட்ட 1 தான் இருக்கணும். என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சு, அதுவும் தப்பு, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 தான் இருக்கணும். அதனால என்ன பண்ணுறோன்னா 2 பேர்கிட்டையும் மாற்றிக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும் இல்லையா? அதனால என்கிட்ட இருக்கிற 0 வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்க 1 நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன ஆகுது, இப்போ இது 2 கரெக்டாக வந்துருச்சு. என்கிட்ட 1 தான் இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 தான் இருக்குது. அடுத்து நாங்கள் திருப்பி மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது நான் இங்கே வந்துடுவேன், என் ஃப்ரெண்டு இங்கே வந்துடுவார். எப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல மீட் பண்ணியிருப்போம், அப்போ இந்த ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். 1 0 1 1 0 0 1 இப்படி நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 1 1 1 0 0 0 இதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கணும். இப்போது என்னோட போர்ஷன் வந்து 1ல் இருக்கணும், என் ஃப்ரெண்டோட போர்ஷன் 0ல் இருக்கணும். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா தான் நாங்கள் ஸ்வாப் பண்ணுவோம். கரெக்டாக இருந்தால் ப்ராப்பராக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்ன வந்து ஐன்னு வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐன்றது இனிஷியலாக 0 இருக்கும், ஜேன்றதை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து len of a -1 போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிடும். கரெக்டாக? அதாச்சும் நான் இங்கே வச்சுட்டேன், ஜேவை இங்கே வச்சாச்சு. அடுத்து நான் வழக்கம் போல் எழுதுகிற while loop தான் எழுத போகிறோம். while i less than j இந்த கண்டிஷன் தான் எழுத போகிறோம். இது வந்து எதுக்குன்னா ரெண்டும் எப்போ ஸ்வாப் ஆகுதோ, அதாச்சும் நான் இங்கிட்டு கூட வந்துட்டு இருப்பேன், என் ஃப்ரெண்டு இங்கிட்டு கூட வந்துட்டு இருப்பார். 2 பேர் எப்போ கிராஸ் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு இந்த லூப் வந்து நாங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் அப்போ சால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போ நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம், என் ஃப்ரெண்டு கிட்ட இப்போ என்கிட்ட 0 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 1 இருக்குது. இப்போ வந்து தப்பு, ஏன்னா என்கிட்ட 1 இருக்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும். அது தப்பாக இருந்துச்சுன்னா 2 பேர்கிட்டே தப்பாக இருக்கும்போது நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம்னா 2 பேர்த்துக்கிட்டே கரெக்டாக வந்துடும். கரெக்டாக? இப்போது என்கிட்ட 1 வந்துருச்சு, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 வந்துருச்சு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி 2 பேர்கிட்டே தப்பாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்வாப் பண்ணால் 2 பேர்கிட்டே கரெக்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். என்னன்னா இஃப் a of i இப்போ என்கிட்ட 0 இருக்குது அண்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட 1 இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் 2 பேர்கிட்டே தப்பாக இருக்குது இல்லையா? ஏன்னா என்கிட்ட 1 இருக்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும். 2 பேர்கிட்டே தப்பாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறோன்னா ஸ்வாப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட 0 இருக்குது, இங்கிட்ட வந்து 1 இருக்குது. ஓகேவா? இது நான், இது என் ஃப்ரெண்டு. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா 1 இருக்குது இல்லையா? என்கிட்ட 0 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 1 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், இங்கே 1 இருக்கணும், இங்கே 0 இருக்கணும். கரெக்டாக? ஏன்னா நம்ம 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும், 0 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக எப்போ இந்த கண்டிஷன் வருதோ, நான் எப்போ 2 பேர்கிட்டே தப்பாக இருக்கோ ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸ்வாப் பண்ணிட்டேன்னா a of j வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸ்வாப் பண்ணிட்டேன்னா இது எப்படி ஆகிடும், இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடுமா? 1 0 1 1
0 இப்படி வந்துடுமா? ஸோ 1 கரெக்ட் பொசிஷனில் வந்துருச்சு, 0வும் கரெக்ட் பொசிஷனில் வந்துருச்சு. கரெக்ட் பொசிஷனில் வந்துச்சுன்னா திருப்பி நாங்கள் இங்கேயே நிற்க தேவையில்லைல்ல, நாங்கள் வந்து ஒன்று மூவ் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டோம். கரெக்டாக? அதனால நான் என்ன பண்ணுறேன்னா I + = 1, J - 1 நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங் கேஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். அப்படி அது என்னென்னா 1 1 0 0 0 இப்படி இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நான் கரெக்ட் பொசிஷன், நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், என்கிட்டேயும் கரெக்டாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கரெக்டாக இருக்குது. நாங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆனால் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணால் போதும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா if a of I = 1 கரெக்டாக இருக்குது அண்ட் a of j = 0. ஸோ என்கிட்ட 1 இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட 0 இருக்குது. ரெண்டு பேர்கிட்டே கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எதுவுமே பண்ணாமல் அப்படியே மூவ் பண்ணுவோம். I + = 1, J - 1. நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் இங்கிட்டு மூவ் பண்ணுவார். கரெக்டாக? அடுத்த கண்டிஷன் இப்போ இந்த இதுலேயே உங்களுக்கு தெரியும், I 1 இருக்குது, ஜேவும் 1 இருக்குது. நான் என்கிட்டயும் 1 இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் 1 இருக்குது. பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பாக இருக்குது. இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும்னா if a of I = 1 என்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பாக இருக்குது, என்கிட்ட மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன மட்டும் மூவ் பண்ணிப்பேன், என் ஃப்ரெண்டு அங்கேயே தான் நிற்பார். தப்பாக இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லையா, என்கிட்ட தப்பாக இருக்கா, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா 0 0, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கரெக்டாக இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே ஐ இருக்குது, இங்கே ஜே இருக்குது. என்கிட்ட தப்பாக இருக்குது, பட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட 0 தான் இருக்கணும், 0 தான் இருக்குது. என்கிட்ட 1 இருக்கணும், ஆனால் தப்பாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் ஃப்ரெண்டை மட்டும் மூவ் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட 0 இருந்துச்சுன்னா அவர் கரெக்டாக தான் இருக்கார், அவர் மட்டும் மூவ் பண்ணிப்பார். அதாச்சும் இங்கே 0 இருக்கும்போது ஜே இங்கே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0வும் இன்னும் தப்பாக இருக்குது, இப்போ ஸ்வாப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் இது எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த கோடு. ஸோ இந்த லிஸ்ட்டு எப்படி வந்து இந்த கோடில் ஒர்க் பண்ண வைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே இருக்கேன், என் ஃப்ரெண்டை இங்கே நிற்க வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம், லூப்பில் வந்துடுறோம். ஃபஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் செக் பண்ணி தான் லூப்லேயே வரும். I வந்து 0வாக இருக்கும், ஜே வந்து என்னவாக இருக்கும் 5 இந்த லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது 1 0 1 2 3 4 5 6 6 தான் லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ 0 வந்து greater than 6 less than 6 ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும், இந்த பிளாக்குள்ளே வரும். இந்த பிளாக்கில் வந்தோடனே என்ன ஆகும்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னது 1, என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிறது என்னது 1. இப்போ எங்ககிட்ட ரெண்டு பேர்கிட்டே தப்பாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டு பேர்கிட்டே கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் எதுவுமே பண்ணாமல் மூவ் ஆகிறதுக்கு இந்த பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன ஆகுது, என்கிட்ட கரெக்டாக இருக்குது, இப்போ என்கிட்ட 1 இருக்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும். கரெக்டாக? இப்போ என்கிட்ட 1 இருக்குது, பட் என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. ஸோ எது தப்பாக இருக்கோ அதை வச்சுட்டு கரெக்டாக இருக்கிறத மட்டும் மூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், a of I = 1. ஸோ கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துல வந்து என்கிட்ட 1 தான் இருக்கணும், 1 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா I மட்டும் 1 மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ I என்ன ஆகுது, இங்கே வந்துடுது, ஜே இதே இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த லூப்பில் என்ன ஆகும்னா அடுத்து திருப்பி இங்கே வரும். ஐயோட வேல்யூ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ I வந்து இப்போ 1 இருக்கும், ஜே வந்து அதே இடத்துல தான், முன்னாடி வச்சு அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த ஒயில் லூப் திருப்பி உள்ளே வரும். உள்ளே வரும்போது I இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. இது ரெண்டுமே தப்பாக இருக்குது. பிகாஸ் என்கிட்ட 1 இருக்கணும், இந்த ஜே கிட்ட என்ன இருக்கணும் 0 இருக்கணும். இது ரெண்டுமே தப்பாக இருக்கனால இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக்ல என்ன நடக்கும், ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப் பண்ணால் இங்கே 1 இங்கே 0 வந்துடும். ஸ்வாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பார்த்தோம், I +1 பண்ணும், ஜே -1 பண்ணோம்ல. ஸோ I இங்கே வந்துடும், ஜே இங்கே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே இந்த பிளாக்ல வந்து இப்போ வந்து திருப்பி வந்து ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ வந்து 5. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்பில் ட்ரூ ஆகிடும். பிகாஸ் 2 less than 5 ட்ரூ ஆகிடும். திருப்பி இந்த பிளாக்ல வரும். உள்ளே வரும்போது I கிட்ட என்ன இருக்குது, 1 இருக்குது, ஜே கிட்ட 0 இருக்குது. என்கிட்ட 1 இருக்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும். ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது பிகாஸ் என்கிட்ட 1 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம்னா எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிப்பேன், என் ஃப்ரெண்டும் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிப்பாரு. ஓகேவா? அடுத்த திருப்பி வந்து இந்த லூப்பில் செக் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது 3, ஜேயோட வேல்யூ என்னது 4. இப்போ 3 less than 4 ட்ரூ தான். அடுத்து திருப்பி இந்த பிளாக்ல வரும். திருப்பி இந்த பிளாக்ல வரும்போது என்கிட்ட என்ன இருக்குது, 1 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன இருக்குது 0 இருக்குது. திருப்பி இந்த கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா I வந்து 1 இருக்கும். கரெக்டாக? ஜே வந்து 0 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. அதனால என்ன ஆகும்னா I மட்டும் எதுவுமே பண்ணாமல் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். I இங்கே வந்துடும், ஜே ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகிறதுனால ஜே இங்கே வந்துடும். ஸோ ரெண்டு ஸ்வாப் ஆகும்போது இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 4 ஆகிடுச்சு, ஜேவோட வேல்யூ 3 ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒயில் லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு லூப் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிறது முடிச்சிடும். அட் தென் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடச்சிரும். 1 1 1
000. ஸோ இப்படி தான் இந்த கோட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம அடுத்து டேரெக்டாக லேப்டாப்பில் கோட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம்னா அந்த சர்ச் ப்ராப்ளம் அதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் அதுக்காக ஒரு லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன். நான் எங்கே இருக்கணும்? 0th பொசிஷனில் இருக்கணும். என்னோடய ஃப்ரெண்ட் எங்கே இருப்பார்? லாஸ்ட் பொசிஷனில் இருப்பார். லாஸ்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லென் ஆஃப் a -1 போட்டால் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து என்ன ஃபஸ்ட் பொசிஷன்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டை லாஸ்ட் பொசிஷனில் வச்சுட்டேன். அண்ட் இப்போ நாங்கள் எதை சர்ச் பண்ண போகிறோன்னா 6ன்னு ஒரு எலமெண்ட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ண போகிறோம். அதை கண்டுபிடிச்சி அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கே இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒயில் கண்டிஷன். இந்த ஒயில் கண்டிஷன் எதுக்கு நம்ம சொன்னோம்? நான் இங்கிட்டிருந்து சர்ச் பண்ணிட்டு வருவேன், என் ஃப்ரெண்ட் இங்கிட்டிருந்து சர்ச் பண்ணிட்டு வருவார். 2 பேரும் ஓவர்லேப் ஆகும்போது நாங்கள் எல்லாமே சர்ச் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ நாங்கள் ஓவர்லேப் ஆகும்போது இந்த லூப் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கண்டிஷன், இந்த ஒயிலுக்குள்ளே. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இஃப் என்கிட்ட அந்த எலமெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ண போகிறேன். இஃப் a of i ஈக்குவல் டு சர்ச்சாக இருந்தால், இப்போ நான் இருக்கிற இடத்துல அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்? அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் சர்ச் பண்ண தேவையில்லை, அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணி ஆகணும். if a of j ஈக்குவல் டு சர்ச்சாக இருந்துச்சுன்னா, அதாச்சும் என் ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துல அந்த எலமெண்ட் இருந்துச்சுன்னா அவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிப்பார். எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் கிடைக்கலனா, இப்போ என்கிட்டயும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இல்லை, அப்படின்னு அர்த்தம் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் தேட ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆவேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் மூவ் ஆவார். கரெக்டாக? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஐயை வந்து 1 மூவ் பண்ணிக்கிறேன், ஜேவை வந்து 1 முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். நான் என் ஃப்ரெண்டு நோக்கி மூவ் ஆவேன், என் ஃப்ரெண்டு என்ன நோக்கி மூவ் ஆவார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 5ன்ற இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த 6th எலமெண்ட் இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் நான் இங்கே 1 சர்ச் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு 8 சர்ச் பண்ணியிருப்பார், 2 பேர்த்துக்கிட்டையும் இல்லை. அடுத்து நான் இங்கே 2க்கு வந்திருப்பேன், என் ஃப்ரெண்டு 7க்கு வந்திருப்பார், 2 பேர்த்துக்கிட்ட இல்லை. அடுத்து நான் 3க்கு வந்திருப்பேன், என் ஃப்ரெண்டு 6க்கு வந்திருப்பார், என்கிட்ட அந்த எலமெண்ட் கிடச்சிருக்காது, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கும். பட் என் ஃப்ரெண்டு வந்து 6th பொசிஷன்லாம் இருந்திருக்காரு. கரெக்டாக? ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த எலமெண்ட் இருந்திருக்கும், அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிடச்சிருச்சுன்னு அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணியிருப்பார். ஓகேவா? அண்ட் அடுத்த ப்ராப்ளம் வந்து டிசைஸில் கேட்டால் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, a = 1 2 3 4 5 6 இப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் லாஸ்ட் செகண்ட், இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்துக்கிறேன், என் ஃப்ரெண்டை லாஸ்ட் பொசிஷனில் நிறுத்திக்கிறேன். லென் ஆஃப் a -1 போட்டால் லாஸ்ட் இண்டெக்ஸ் கிடச்சிடும். ஒயில் நம்ம அதே ஒயில் கண்டிஷன், ஒயில் i < j. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்க எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். end = இப்படி போட்டிங்கன்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுக்கலாம். அடுத்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க எலமெண்ட்டை அவர் பிரிண்ட் பண்ண போகிறாரு. பிகாஸ் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் நான் இருப்பேன், நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். லாஸ்ட் எலமெண்ட்டில் அவர் இருப்பார், என் ஃப்ரெண்டு இருப்பார், அவர் வந்து அவரோட எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறாரு. இப்போ நாங்கள் 2 பேருமே பிரிண்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்னா அடுத்து நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும். கரெக்டாக? பிகாஸ் நான் வந்து 1 பிரிண்ட் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு 6 பிரிண்ட் பண்ணியிருப்பார். அடுத்து நான் 2க்கு மூவ் ஆகணும், என் ஃப்ரெண்டு 5க்கு மூவ் ஆகணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா i + = 1 j - = 1, இவ்வளோ தான் அந்த கோடு. இப்போ நீங்கள் இதில் ரன் பண்ணிங்கன்னா ஒரே லைனில் 1 6 2 5 3 4 அவுட்புட் கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் படி, அடுத்து 6 பிரிண்ட் ஆகும் இந்த செகண்ட் ஜே படி. ஸோ இது நான், இது என் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேர் பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் 2 பேரும், நான் ஒரு ஸ்டெப் மூவ் ஆக போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டெப் மூவ் ஆக போகிறாரு. அதுக்கு தான் நம்ம இந்த 2 லைன் எழுதியிருக்கோம். அடுத்த லூப் திருப்பி செக் பண்ணிவிட்டு திருப்பி என் ஃப்ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது 2 பிரிண்ட் நான் பிரிண்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு வந்து 5 பிரிண்ட் பண்ணுவார். ஸோ இப்படி தான் நாங்கள் மாறி மாறி பிரிண்ட் பண்ணி 2 பேர் எப்போ ஸ்வாப் ஆகிறோமோ அப்போது இந்த ஒயில் லூப் கண்டிஷன் பிரேக் ஆகிட்டு இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும், ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்த ப்ராப்ளம் வந்து மூவிங் ஜீரோஸ். ஸோ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? 1 ஒரு பக்கம் வரணும், 0 ஒரு பக்கம் வரணும். நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்? 0th பொசிஷனில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு எங்கே இருப்பார்? லாஸ்ட் பொசிஷனில் இருப்பார். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒயில் நம்ம அதே கண்டிஷன் தான் எல்லா 2 பாயிண்டர்ஸ்க்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதே எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 2 பேர்கிட்ட தப்பாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணணும்னு சொன்னோமா, அதுக்காக இந்த கண்டிஷன் ஒயில் a of i = 0 ஆகும். என்கிட்ட 0 ஆகும், என் ஃப்ரெண்டு கிட்ட 1 இருந்துச்சுன்னா 2 பேர்கிட்ட தப்பாக இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் என்கிட்ட வந்து 0 இருக்கணும், என்கிட்ட 1 இருக்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும். அப்போனா தான் நாங்கள் வந்து கரெக்ட் பொசிஷனில் இருப்போம், மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்கள் 2 பேருமே தப்பாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு a of i, a of j = a of j, a of iன்னு போட்டிங்கனாலே பைத்தானில் ஸ்வாப் ஆகிடும். நீங்கள் பைத்தானில் டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவை கிடையாது. இப்போ எங்கள் 2 பேர்கிட்ட தப்பாக இருக்குது, ஸோ நாங்கள் 2 பேர் ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ 2 பேர்கிட்ட தப்பாக இருந்து ஸ்வாப் பண்ணிட்டோம்னா 2 பேர்கிட்ட கரெக்டாக வந்துடும் இல்லையா? கரெக்டாக வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்வாப் பண்ணிவிடுவோம்.
ஓகேவா? 2 ஸ்வாப் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து 2 பேர்கிட்டயும் கரெக்டாக இருக்குன்னா என்ன பண்ணும்? ஸ்வாப் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா நாங்கள் மூவ் பண்ணால் மட்டும் போதும். அதனால் என்ன பண்ணுறோன்னா எல்இஃப் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 அண்ட் ஏ ஆஃப் ஜே ஈக்குவல் டு 0. 2 பேர்த்துக்கிட்டையும் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. 2 பேர் பொசிஷனும் கரெக்டாக இருக்குது. என்கிட்ட 1 இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எதுவுமே பண்ணாமல் மூவ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லையா, யாரோ ஒரு ஆள் கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்குது, என்கிட்ட மட்டும் 1 இருக்குது. ஓகேவா? என்கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னை மட்டும் மூவ் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா, என் ஃப்ரெண்டு மட்டும் மூவ் ஆகிப்பார். இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக எல்ஸ் கேஸ் கூட கொடுத்துக்கலாம். பிகாஸ் வேறு கேஸ் பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் 0 இருக்குது, என் கிட்ட தப்பாக இருக்குன்னா யாரோ ஒரு ஆள் கிட்ட தப்பாக இருந்துச்சுன்னா இந்த 2 கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் எதுக்குன்னு சொல்கிறேன். 2 பேர்கிட்டையும் தப்பாக இருக்குது, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். 2 பேர்கிட்டையும் கரெக்டாக இருக்குது, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். என் கிட்ட கரெக்டாக இருக்குது, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸ் ஒர்க் ஆகும். இந்த 4 கேஸ் தாண்டி வேறு கேஸே இதில் கிடையாது. ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 ஒரு பக்கம் வந்துருச்சு, 0 ஒரு பக்கம் வந்துருச்சு. திருப்பி நான் அதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் இங்கே இருப்பேன், என் ஃப்ரெண்டு இங்கே இருப்பார். 2 பேர்கிட்டே பார்த்தீங்கன்னா 1 இருக்கா? ஸோ என்கிட்ட கரெக்டாக இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக இருக்குது. அப்போது என்ன ஆகுனா இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா என்கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக இருக்கா? ஸோ நான் மட்டும் மூவ் ஆகிப்பேன். ஸோ இப்போ நான் இங்கே இருப்பேன், என் ஃப்ரெண்டு இங்கேயே தான் இருப்பார், லாஸ்ட் இருக்கிற அந்த ஐலியே தான் இருப்பார். இப்போ என்கிட்ட கரெக்டாக இருக்குது, இப்போ 2 பேர்கிட்டே தப்பாக இருக்குது. என்கிட்ட 1 தான் இருக்கணும், பட் இங்கே 0 இருக்குது. என் ஃப்ரெண்டு கிட்ட 0 இருக்கணும், 1 தான் இருக்குது. ஸோ 2 ஸ்வாப் ஆகுது. இது 2 ஸ்வாப் ஆகும்போது இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்வாப் ஆகிட்டு நாங்கள் மூவ் ஆகிக்கிறோம். மூவ் ஆனோடனே இங்கே வந்துடும், அடுத்த ஐ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், ஜே வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒன்று நாங்கள் ஸ்வாப் பண்ணிவிட்டு நாங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் போது, அதாச்சும் எப்போ நாங்கள் 2 பேர் கிராஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ இந்த ஒயில் லூப் பிரேக் ஆகிட்டு நமக்கு எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ 2 பாயிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த ஐயும் ஜேவும் கிராஸ் பண்ணுவோம் அப்போயே அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. நம்மளால் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கேயும் கேளுங்க. நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, பாய்.